சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உள் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா. மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கல்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, தரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. மாலையிலே ஒரு மலராகவும் மாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா. நான் கடித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றார். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 6 இறை வாக்கியங்கள் 27 முதல் 30 வரை. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் மிக அழகாக ஒரு சில செயல்களை நாம் செய்ய அழைப்பு விடுக்கின்றார். இந்த செயல்கள் அனைத்தையும் அன்பை வெளிப்படுத்துகின்ற செயல்களாக இருக்கின்றது. முதல் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். பகைவர் என்றாலே பிடிக்காத ஒருவர்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கின்ற இந்த வார்த்தை நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றது. நம்மை துன்புறுத்தியவர்களை, நமக்கு தீமை செய்தவர்களை எப்படி நேசிக்க முடியும்? இது மனித இயல்புக்கு அப்பாற்பட்டதல்லவா? ஆனால் இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நம்மை வெறுப்பவர்களிடம் அன்பு காட்டுவது என்பது அவர்களுக்கு நன்மை செய்வதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் ஆகும். அவர்களை மன்னிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டும். இது எளிதான காரியம் அல்ல. ஆனால் ஆண்டவரின் உதவியால் நாம் அதை செய்து முடிக்க முடியும். இச்செயல்கள்தான் நாம் நம்முடைய பகைவர் மீதும் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தும். இச்செயலை அழைக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கையிலே, உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். யார் ஒருவர் நான் நலமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி என்னை சபிக்கிறாரோ அவருக்கு நான் ஆசி கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். நாம் அவ்வாறாக ஆசி கூறுகையில் நாம் அவர்களை விட மிக அதிகமான ஒரு இடத்தை அடைகின்றோம். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு உள்ளமை. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ஆண்டவர் சொல்கின்ற இந்த வார்த்தையிலே பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கூறுகின்ற வார்த்தையும் நாம் எண்ணுகின்ற எண்ணமும் தான் பிறருடைய வாழ்க்கையில் வளர முயற்சியை கொடுக்கும், ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். பிறர் நன்றாக இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கையிலே நானும் நன்றாக இல்லாமல் தான் போய்விடுகின்றேன். அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சபிப்போருக்கும் ஆசி கூற அழைப்பு விடுக்கின்றார். மேலுமாக நம்மை இகழ்ந்து பேசுவதற்காக ஜெபம் செய்ய அழைப்பு விடுக்கின்றார். என்னை கேவலமாக மட்டம் தட்டி பேசுகின்ற நபரை நான் எப்படி ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிக்க முடியும் என்று பார்க்கையிலே அப்பொழுதுதான் அந்த மனிதனுடைய மனம் திரும்புவதற்கான ஒரு வேண்டுதலாக இருக்கும் என்பதை
நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பிறருக்காக மேலுமாக சிறப்பாக நம்மை இகழ்ந்து பேசுவதற்காக ஜெபிக்கின்றோமோ அப்பொழுது இறைவன் அவர்களை மாற்றிடுவார். ஏனெனில் கல்லான இதயத்தையும் கரைக்க வல்லமை உடையவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அடுத்ததாக ஆண்டவர் நம்மை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் காட்ட அழைப்பு விடுக்கின்றார். இந்த ஒரு மாபெரும் அழைப்பிலே நம்மை துன்புறுத்தியவர்களை பார்த்து கோபம் அடையாமல், அவர்களை எதிர்க்காமல், தாழ்மையான உள்ளத்தோடு கோபத்தை அடக்கி கொண்டு எதிர்ப்புகளை அன்பினால் வெல்லவும், நாம் மிகப்பெரிய ஒரு தாழ்ச்சியான உள்ளத்திற்கு சாட்சியாக இருக்கவும் இன்றைய தினம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். ஆனால் நீங்களும் நானும் எந்த அளவிற்கு அந்த தாழ்மையான உள்ளத்தோடு என்னை ஒருவர் காயப்படுத்துகின்ற பொழுது மறு கன்னத்தையும் திருப்பி காண்பிக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த வசனங்களிலே மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது அன்பு என்பதுதான். அந்த அன்பை வெளிப்படுத்ததான் இந்த சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். எதிரிகளை நேசிப்பதும், அவர்களுக்கு நன்மை செய்யவும், அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்காக வேண்டுவதிலும் நம்முடைய அன்பு நம்முடைய பகைவருக்கு எப்பொழுதும் இருக்கும். அந்த அன்பு வெளிப்படும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகின்றார். இந்நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இந்த அழைப்பை ஏற்று நம்முடைய பகைவரை அன்பு செய்து பிறரை ஆசீர்வதித்து வாழ வரம் வேண்டி இந்த நற்கருணை பவனியில் தொடர்ந்து ஜெபிப்போம். நற்கருணை நாதரே எம் இறைவா, மிக அருமையாக எங்களுக்கு பகைவரையும் அன்பு செய்ய அழைப்பு விடுத்திருக்கின்றீர். மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை வெறுப்பவருக்கு, எங்களை துன்புறுத்தியவருக்கு நாங்கள் மீண்டுமாக துன்புறுத்ததான் ஆசைப்படுகின்றோம். அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். இவ்வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை ஏற்று நாங்கள் வாழ முயலுகின்ற பொழுது எங்கள் கரம் பிடித்து சரியான பாதையில் வழி நடத்துவீராக. அதன் மூலமாக பிறரை அன்பு செய்து, சிறப்பாக எங்கள் எதிரிகளை அன்பு செய்து நாங்களும் உம்முடைய பிள்ளைகள்தான் என்பதை வெளிப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார்.
இனியும் தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் இளைப்பாற்றி கொடுக்கின்றார் வரும் வழி பார்த்தவராய் வரமழை பொழிந்தவராய் வரும் வழி பார்த்தவராய் வரமழை பொழிந்தவராய் வந்தவர் இருக்கின்றார் விரைந்திட தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் இளைப்பாற்றி கொடுக்கின்றார் துயரினில் ஆறுதலாய் நோயினில் மருத்துவராய் துயரினில் ஆறுதலாய் நோயினில் மருத்துவராய் அடிமையின் விடுதலையாய் ஆண்டவர் இருக்கின்றார் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் இளைப்பாற்றி கொடுக்கின்றார் வறுமையின் விருந்தேனவே வெறுமையில் மகிழ்வேனவே வறுமையின் விருந்தேனவே வெறுமையில் மகிழ்வேனவே வேந்தன் இருக்கின்றார் வந்திட தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் இளைப்பாற்றி கொடுக்கின்றார் இளைப்பாற்றி கொடுக்கின்றார்
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.